பூங்காவிலே ஒரு பார்க்கில் 2 ஆண்கள், ஆண் மகன்கள், ஆடவர்கள் கந்தலான ஆடைகளோடு, கிழிந்த ஆடைகளோடு அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் அருகிலே அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை என்னவென்று சொல்லி பார்த்தால், அந்த இருவருக்கும் பணம் இல்லை, அந்த இருவருக்கும் வேலை எதுவும் இல்லை, அந்த இருவருக்கும் வசிப்பதற்கு ஒரு இடம் இல்லை. அதோடு பொழுது போயிடுச்சுன்னா அவர்களுக்கு போவதற்கும் ஒரு இடம் இல்லை. அந்த பார்க்கில் தான் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் படுத்து கிடக்கணும். ஸோ பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கிற பொழுது அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்கிறாரு. நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன், இப்படி போகிறேன் வர, என்னுடைய வாழ்க்கை நிலைமை இப்படி இருக்கிறது, எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, என்னால் எப்படி எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை, நாளை என்ன நடக்குமோ எனக்கு தெரியும், இப்படி பல காரியங்களை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசி பேசி ஒரு முடிவுக்கு ஒரு நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா, இப்படி நான் பசியோடு பட்டினியோடு கிழிந்த ஆடையோடு இந்த பார்க்கில் உட்கார்ந்துருக்கிறேன்னு, அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், நான் எப்பொழுதுமே எனக்கு யார் எந்த புத்திமதி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் எந்த புத்திமதி சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஐ நெவர் டுக் அட்வைஸ் ஃப்ரம் எனிபடி. ஆகினால தான் நான் இப்போ கஷ்டப்படுறேன் என்று அவன் சொல்கிறான். இன்னொரு ஆடவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், என்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, என்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், நான் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், எல்லாரும் சொல்கிறத கேட்டதுனால தான் எனக்கு இந்த நிலவரம் அப்படிங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு யார் பெரியவர்கள், படித்தவர்கள், சொந்தக்காரவங்க யார் என்ன ஆலோசனை சொன்னாலும் புத்திமதி சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், என் இஷ்டப்படி தான் இருப்பேன், அதனால் இப்படி நிற்கிறேன். எனக்கு வருமானம் இல்லை, உட்கார இடம் இல்லை, பொழுது போனால் தங்கிறதுக்கு இடம் இல்லை, இப்படிலாம் கஷ்டப்படுறேன். அது அவனுடைய புலம்பல், அவனுடைய காரணம். இன்னொருவன் சொல்கிறான், எல்லாரும் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுவோம், நான் எல்லாத்தையும் கேட்டு அது மாதிரி செய்யணும்னு நினைக்க முடியாது, எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு டிசாஸ்ட்ரஸ் ரிசல்ட் தான் கிடைக்கும், ஒரு மிக மோசமான ஒரு பதில் தான் எனக்கு கிடைக்கும். அவங்க சொன்னதை கேட்டால் ஒன்றும் நடக்கல, இவங்க சொன்னதை கேட்டால் நடக்கல, இவங்க சொன்னது எல்லாரும் பேச்சையும் கேட்டு நான் வேணா போயிட்டேன், நான் இந்த நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அப்போது 2 பேரும் 2 ஆட்களும் பார்த்தீங்கன்னா 2 மிக மோசமான ஒரு நிலையை, சமுதாயத்தில் இருக்கிற நிலையை அவர் உணர்த்துகிறார்கள். ஆங்கிலத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், the two represented 2 extremes and the extremes always lead to trouble. இங்கேயும் இருக்கிறது 2 ஒன்று சந்திக்காது. இது ஒரு மூலை, இது ஒரு மூலை, இது கேட்காத மூலை, இது கேட்டு கெட்டு போன மூலை, இது கேட்காம கெட்டு போன மூலை. இப்போ 2மே இப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள அந்த ஒத்துமை என்ன, தரித்திரம், வறுமை, ஏழ்மை, இவைகள் தான். ஆகினால 2 எக்ஸ்ட்ரீமும் அங்கே இருக்கிற பொழுது அந்த புத்திமதியை கேட்காம, ஆலோசனையை கேட்காம அவர்கள் வாழ்ந்த அந்த காரியத்துக்காக அவர்கள் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். Instead of going by this way, and also instead of going by this way, if they know how to go in the middle of the 2 things, 2 extremes, they can succeed in their life. முற்றிலுமாய் கேட்டு குட்டிச்சாரா போகிறத விட, கொஞ்சம் கூட கேட்காம குட்டிச்சாரா போகிறத விட, இந்த 2க்கும் நடுவில் ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷனா அதில் நன்மையான காரியங்களை செய்யவும், இதுலேயும் நன்மையான காரியங்களை கேட்கவும் அவர்கள் செவி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் அவர்கள் வாழ்ந்தார் என்று சொன்னால், அந்த மிடில் பாத், அந்த நடுவில் இருக்கிற அந்த பாதியில் போனாங்கன்னா அவங்க நிச்சயமாய் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மிக பிடிவாதமாக, ஒன்று கேட்காமல் இருப்பதிலே உச்சக்கட்டத்தில் போயிட்டான், மற்றொன்று கேட்டு உச்சக்கட்டத்தில் போயிட்டான். எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீமாக போய் மேக்சிமம் போயிட்டு கஷ்டத்தில் வந்து முடிச்சுட்டான். இப்போ அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. ஆக இந்த இருவரும் அங்கே நிற்கிற அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு இந்த காட்சி நீங்கள் பார்க்குற பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன பதில் கிடைத்தது? கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க? we are not so prudent either to hear the advice or to refuse the advice.
அப்போது ப்ரூடன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த புத்திசாலித்தனம் எப்படி இருக்குது, என்ன காரணத்தினால பாருங்கள், அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனாலையும் நஷ்டம், ரிஜெக்ட் பண்ணதுனாலையும் நஷ்டம், அதே நேரத்தில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதுனால நஷ்டம் என்று சொல்கிற பொழுது we should be a prudent man என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நாம் பிழைப்பதற்கான வழியை இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நமக்காக தேவன் இந்த பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார். நம்முடைய பாவங்களிலிருந்தும் நம்முடைய வியாதிகளிலிருந்தும் நம்முடைய துக்கங்களிலிருந்தும் நம்முடைய தரித்திரத்திலிருந்து நம்முடைய சோதனைகளிலிருந்து நாம் மீட்கும்படியாக தேவன் தன்னையே பூமியில் பலியாக கொடுக்கும்படி வந்தார். ஸோ நம்ம ஆராதிக்கிற தேவன் சற்று வித்தியாசமான ஒரு தேவன். நாம் அவரை தேடுவதற்கு பதிலாக அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிற போது சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். He himself has come down from heaven to the world in order to rescue, redeem the sinners from their sins and their punishment, and in order to keep them along with him in heaven. பரலோகத்தில் தன்னோடு கூட அமர்ந்திருக்கும்படியாக அவர்களை பரலோகத்தில் சேர்க்கும்படி இந்த தேவன் பூமியில் வந்த தேவன் நமக்கு. அவருடைய ஆலோசனைகள் வாழ்வுக்கு வழி என்று சொல்வார்கள். இந்த வாழ்வுக்கு வழி சத்திய வேதாகமும் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய போதனைகள் ஆதியாகமத்திலிருந்து திருவெளிப்பாடு வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை நாம் எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ, ஒருவேளை நீங்கள் 40 வயசு ரசிக்கப்பட்டாலும் அதுதான் உங்கள் சிறு வயது குழந்தை. அப்போது அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஞானப்பால் வசனத்தை சாப்பிட்றீங்க. அந்த சிறு வயதிலிருந்தே நமக்கு கர்த்தர் ஒரு அருளை கொடுத்திருக்கிறார், பெரிய கிரேஸ் கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, நாம் வாழ வேண்டிய வழிகளை எல்லாம் அவர் வேத வார்த்தைகள் மூலமாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கி டிவி பெட்டியை திறந்தால் தேவனுடைய வார்த்தைகள், அங்கே எங்கே போனால் பிரசங்கங்கள் தேவனுடைய வார்த்தைகள், ஆலயத்தில் வந்தால் தேவனுடைய வார்த்தைகள். அப்போ பல வகைகளில் நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆனால் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை செவி கொடுக்குறோமா, உலக பிரகாரம் மனுஷ வாழ்க்கையை செவி கொடுக்குறோமா? இன்றைக்கு உலக பிரகாரமாக மற்ற அஞ்ஞானிகள், ஆண்டவரை அறியாத புரஜாதி மக்கள், அபிவிசுவாசிகள் வாழ்கிற அந்த வாழ்க்கை போல வாழ்ந்து அவர்களைப் போல நாம் உலகத்திலே செல்வந்தர்களாக ஐஸ்வர்யர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் அலைந்து திரிகிற பொழுது நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகி நாம் வேதனைகளை நாமே வருஷித்துக் கொள்கிறோம். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களே ஊடுருவ குத்தி கொண்டார்கள் என்று கொள்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய வார்த்தையை கேட்காம வாழ்ந்து இன்றைக்கு கெட்டவர்களை குறித்தும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தில் அவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடந்தவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் அந்த காரியத்தையும் வேதம் சொல்லுகிறது. ஸோ வேதத்தில் இந்த 2 எக்ஸ்ட்ரீம் மக்களுக்கும் பதில் இருக்கிறது. we should take the advice wisely. ஞானத்தோடு, ஞானம் என்பது தேவனை அறிகிற அறிவு, ஞானத்தோடு நாம் புத்திமதியை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்குறோம். இந்த பூமியில் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு, வியாதி இல்லை, வேதனை இல்லை, தரித்திரம் இல்லை, பாடு இல்லை, எல்லாம் இல்லாமலே வாழக்கூடிய, விக்கினமின்றி வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். மாத்திரமில்லை, அந்த வாழ்க்கையில் நாம் பயப்படாமல் வாழக்கூடிய வாழ்க்கையும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கையில் நாம் அமைதியாக இருக்கும்படியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எல்லாம் அலைந்து திரிகிறோம். ஆ என்று சொல்லி நாம் அலைகிறோம், எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுகிறோம். போதும் என்கிற மனம் நம்முடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. நம்ம இஷ்டப்படி இச்சிக்கிறோம், இஷ்டப்படி வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நாம் அலைந்து திரிகிறோம். ஆகவே நமக்கு நம்மால் ஒரு திருப்தியாய் வாழ முடியவே இல்லை பாருங்கள். இந்த ஒரு பின்னணியோடு இந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கிற போது நாம் புரிந்து கொள்வோம். அப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய வார்த்தையின்படி அன்பு செய்தல், ஆண்டவருடைய வார்த்தையின்படி இரக்கம் செய்தல், ஆண்டவருடைய வார்த்தையின்படி பரிசுத்தமாய் வாழ்தல், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கிற வாழ்க்கையில் தேவன் எப்படி நன்மை செய்வதாக துற்றி திரிந்தாரோ இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:38 நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நாம் இந்த பூமியிலே வாழும் நாட்களெல்லாம் விக்கிரமின்றி வாசம் பண்ணுவோம். we will have such a good life, blessed life. மாத்திரமல்ல, we need not fear about anything. அதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. அதோடு மாத்திரமல்ல, நாம் எப்பொழுதுமே we will be always at peace in our life. சமாதானத்தின் தேவன் தாமே நம்மோடு கூட இருப்பார், நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம்தான்.
எனக்கு செவி கொடுத்து என் வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன் அவன்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது நீதிமொழிகள் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிப்போமா? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். 3 ஆசீர்வாதங்களை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஃபார் ஒன் ஒபீடியன்ஸ், ஒரு கீழ்ப்படிதலுக்கு, ஒரு செவி கொடுத்தலுக்கு 3 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 ஆசீர்வாதங்கள் இல்லாமல் தான் தவித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நாம் எப்போ பார்த்தாலும் நம்ம நிறைவாய் வாழ்வதே கிடையாது. ஏதாவது ஒரு குறை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று சரீரத்தில் பலகீனம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலகீனம், அல்லது ஐஸ்வர்யத்தில் பலகீனம், இப்படி சொந்தக்காரங்க உறவுகளே பலகீனம், நண்பர்களோட உறவிலே பலகீனம், எப்படியாவது ஒரு விக்கனத்தோடு நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். அதுதான் வாழ்க்கை. ஏனென்றால் நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே கிடையாது. அந்த 2 ஆட்களை குறித்து சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த கிறிஸ்துவ உலகத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு விசுவாச சபையிலே இப்படி 2 விரிவான மக்கள் இருக்கிறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாலும் செவிட்டு விரியன் பாம்புகள் கேட்கவே மாட்டாங்க, மனம் திரும்பவே மாட்டாங்க. அவங்க செய்கிறதா கரெக்டு. செக்குமாடு மாதிரி வந்துட்டு செக்குமாடு மாதிரி போவாங்க. ஃபார் இயர்ஸ் டுகெதர். நான் இப்போ நான் சொல்கிறேன், 1988 நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ விதமான மனிதர்களை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மக்களையும் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒருபாடு பின்னடைந்து போனதையும் பார்த்துருக்கிறேன். இவைகளெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இந்த மக்களிடத்தில் போய் சொன்னோம்னா முதலாவது நம்மகிட்ட குறைப்பாங்க. யார் உங்களுக்கு சொன்னது? நம்மளை கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி தெரியாதுங்களா? நாங்களாம் அப்படி கிடையாது அப்படிம்பாங்க. ஏனென்றால் இதுதான் the people who refuse the advice of elders, the people who never lend their ears to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுசு இடம் கொடுக்காதவங்க, தங்கள் இஷ்டப்படி வாழ்வாங்க. அதெல்லாம் அப்படி ஓரமாக வைங்க, அது உங்களோட இருக்கட்டும், நாங்கள்லாம் இப்படி தான் வாழ்ந்தால் தான் குழைப்போன்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, தேவையில்லாத போராட்டங்களும் பாடுகளும் அவமானங்களும் வந்து கொண்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏனென்றால் எப்படி எது கண்டு குட்டிச்சார போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இதை அடையணும், இதை வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ they don't bother about their life, they don't bother about the word of God, they bother about only about their easy life. But God says, if you obey to my commandments, I will give you peace, I will keep you without fear, I will keep you in good health and good condition அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த டைக்க தயாராக இல்லை பாருங்க. அதனால் இந்த 2 எக்ஸ்ட்ரீம் மக்கள் இருந்து கொண்டு தான் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அப்போது இதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முற்றிலும் செவி கொடுத்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? முழுவதுமாய் வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்கிறோம் என்று சொன்னார். செவி கொடுத்தல் என்று சொன்னால் டோன்ட் திங்க் தட் இட் இஸ் ஒன்லி மியர் லிசனிங். சும்மா காதால் கேட்கறது மாத்திரம் கிடையாது. கீழ்ப்படிதல் மாத்திரம் கிடையாது, நடக்கிறது. அந்த வார்த்தையின்படி என்ன பண்ணணும்? நடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஐ வில் லீட் யூ, ஐ வில் டேக் யூ டு தி பிளசன்ட் லைஃப் பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் பி வித் யூ. நான் உன்னோடு கூட உலகத்தின் கடைசி வரை உன்னோடு இருக்கிறேன் பாரு. அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் அவ்வளோ அழகாக, நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுகிறேன், உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் போது உன்னை கைவிட மாட்டேன், ஏதோ உலகத்தின் முடிவு பெருசாங்கலாம் உன்னோடு கூடவே இருக்கிறேன். இப்படிலாம் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஹீ லவ்ஸ் அஸ் so much. அதிகமாக நம்மை நேசிக்கிறார். யார் ஒருவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் நம்மை அதிகமாக கண்டிப்பாங்க, புத்தி சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. பட் இஃப் யூ டோன்ட் டேக் த வாட் ஹேப்பன்ஸ், நாமே சேர்த்து அள்ளி மேலே போடுகிற பொழுது அப்போது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதே பொசிஷனில் தான் ஆண்டவரும் இருக்கிறார். ஆண்டவர் யாரை வச்சு சொல்கிறார்? ஆதியாகமத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா மல்கியா புஸ்தகம் வரைக்கும் இந்த மக்களை ரட்சிப்பதற்கு எத்தனையோ யுக்திகளை கையாண்டார், எத்தனையோ வழிகளை கண்டார், எப்படியா செஞ்சு பார்த்தார். அவருடைய மோசையை அனுப்பினார், பிற்பாடு யோசுவாவை அனுப்பினார், அதுக்கு பிற்பாடு நியாயாதிபதிகளை அனுப்பினார், அப்படி பிற்பாடு ராஜாக்களை அனுப்பினார், அப்படி தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். பார்த்தீங்களா எவ்வளவோ போராடுறார் பிதாவாகிய தேவன். பட் இந்த வழங்கா கழுத்துள்ள ஜென்மங்கள் எல்லாம் அது கேட்கவே இல்லை. அவங்க இஷ்டப்படி தான் வாழ்ந்த விக்கிரக ஆராதனை, இஷ்டப்படி விக்கிரக பலி, அவருடைய வாழ்க்கையில் விபச்சாரம், வேசித்தனம், பல விதமான காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். உழைக்காமல் சாப்பிடுறது, சம்பாதிக்காமல் யாருடைய வயிற்று அப்படி பல விதமான காரியங்களை they take life at ease, they will live like that. அப்போ அவருடைய வாழ்க்கை ஒழுக்கமாக இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. கடைசியாக இந்த மக்களை மீட்கும்படி பரலோகத்தின் தேவரே பூமியில் மனுஷனாக இறங்கி வந்தார். சொன்னப்போ ஒரு சிஸ்டர் கேட்டாங்க,
அப்போ கடவுள் மனுஷனாக வந்து பிறந்தா நீங்கள் சொல்றீங்களா? அது தட் இஸ் த ஃபேக்ட். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவர் யார்? நானே என்று சொன்னவர் தான். ஐ ஆம் வாட் ஐ ஆம். அதான் யெகோவா தேவன். அண்ட் ஹீ இஸ் தட் யெகோவா ஒன்லி தான் யோசுவா ஜீசஸ் பூமியில் வந்தார். அவர் தான் திரும்ப போய் பரிசுத்த ஆவியானவர்னு சொன்னார். ஆவியாக இங்கே இருக்கிறார் உலகத்தின் முடிவு பெரியது. ஹீ இஸ் நவ் பிரசன்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அவ்வளோதான். ஆவியானவர் எங்கே உண்டு விடுதலை உண்டு பாருங்க. எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளும் ஆவியை வரும். ஒரு சுரூபத்தை, ஒரு படத்தை, ஒரு விக்கிரகத்தை பார்த்து ஆராதிக்க வேண்டியதில்லை. கர்த்தர் எங்கேயும் தொழுது கொள்ளலாம், ஆவியிலும் உண்மையிலும். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்கிறோமா? செவி கொடுத்து வாழ்ந்த ஒரு உதாரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆதியாகமத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 1 முதல் வாசித்தோம்னா அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் வரும். திரும்ப திரும்ப அதுக்கு நான் நேரம் செலவு பண்ண தெரியல. இந்த காரியங்கள் நடந்தேறிய பின் தேவன் ஆபிரகாம் என்ன பண்ணாராம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ தேவன் என்ன பண்றாரு? நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். கஷ்டம் வருகிறது. ஏன் கஷ்டம் வருது? நான் கடவுளுக்கு உண்மையாக தானே இருக்கிறேன். நான் ஒரு பாவமும் செய்யலையே, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, நான் யாரு குடியும் கெடுக்கலையே, எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த வேதனை, எனக்கே இந்த இப்படி நம்ம நினைத்து கொண்டிருப்போம். இல்லை, ஹீ வாண்ட்ஸ் டு டெஸ்ட் அஸ். யாக்கோபின் நிருபம் எடுத்து வாசிக்கணும்னா முதல் அதிகாரத்தில் அங்கேயும் பாருங்க 3வது வசனம் நினைக்கிறேன் வாசிப்பாங்க. யாக்கோபின் நிருபம் புதிய ஏற்பாட்டில் பொதுவான நிருபத்தில் முதல் நிருபம் எடுத்து வாசிப்போம். 1, 3, 4 இதுக்கு ஒரு படி முன்னாடி போய் முதல் வசனத்தை வாசிங்கன்னா, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுது உங்கள் விசுவாசமானது பரீட்சை பண்ண பார்க்க. அதை வாசிங்க. அதுல இருந்து வாசிங்க. ஒன்றிலும் குறைவுபடாமல் பூரண நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட், அவ்வளவுதான். இன்றைக்கு நாம ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அப்படியே செக் பண்ணி பார்க்குறாரு. பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, ஒரு வருஷம் பூரா ஸ்கூலில் போய் படிக்குதுங்க, பாடம் படிக்குதுங்க, எழுதுதுங்க, வீட்டு பாடம் எழுதுங்க, கணக்கு போடுதுங்க, எல்லாம் பண்ணுதுங்க. அப்போ வருஷம் முழுக்க படித்தவருடைய எல்லாத்தையும் கடைசியில் ஆனுவல் டெஸ்ட்டோ ஆனுவல் எக்ஸாம் இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் வச்சு ஒரு 3 மணி நேரத்தில் அவன் மூளையை பரிசோதனை பண்ணுறாங்க. அந்த கேள்விகளுக்கு அவன் சரியான பதில் எழுதினா தான், அவனுக்கு மார்க் வாங்கினா தான் எதிர்காலம் நல்லா இருக்குது பாருங்க. அப்போது இந்த பரிசோதனை, இந்த சோதனை, இந்த பரீட்சை நம்ம வாழ்க்கையில் வருகிறது. ஏனென்றால் நாம் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறோமா, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்பதற்கு ஆண்டவர் வைக்கிற அதெல்லாம் செக், அவ்வளோதான். நம்ம இந்த ஒரு கேம் விளையாடுவாங்க, ராஜாக்கள் எல்லாம் விளையாடுற அந்த கேம் பார்த்தீங்கன்னா செஸ் போர்டில் விளையாடுவாங்க, செக் வைப்பாங்க பாருங்க. ஆண்டவர் நமக்கு செக் வைக்கிறார், அவ்வளோதான். He wants to know whether we believe him, we obey him. அதான் நம்ம விசுவாசிக்கிறோமோ கீழ்ப்படிகிறோம்னு பார்க்குறாரு, அவ்வளோதான். ஸோ ஆபிரகாமுக்கு அந்த சோதனை வந்துச்சு பாருங்க. அவனுக்கு 75 வயது வரை குழந்தை இல்லை. தேவன் அவரை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போது அதை அவன் விசுவாசித்தான். ஆனால் அவன் மனைவி விசுவாசிக்கல. சார் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது 25 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அவனும் வளர்ந்துட்டான், இப்போ பெரிய பையன் ஆகிட்டான். திடீர்னு கூப்பிடுறாரு, ஆபிரகாமே இருக்கிறார், அவன் இதோ ஆண்டவரே இருக்கிறான். அப்போது உன்னுடைய ஏககுமாரனும் நேசபுத்திரனும் நீ விசுவாசிக்கிற மகனுமா இருக்கிற அவனை கொண்டு எனக்கு நீ நான் காண்பிக்கிற இடத்துல பலியிட்டு சொல்கிறாரு பாருங்க. அவன் ஏதாவது கேள்வி கேட்டானா? ஒன்றுமே கேட்கல. He simply obeyed. என் வாக்குக்கு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. இப்போ அதை தான் நீங்கள் வாசிங்க. 22ஆம் அதிகாரத்தில் 1 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் உங்களுக்கு தெரியும். 12வது வசனத்தை வாசிங்கன்னா வாசிங்க. 22:12. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பாருங்க, ஆண்டவர் அவனை மகனை பலியிடும்படி, ஒரே குமாரனை அதிகமா நேசிக்கிற வயசான காலத்தில் பெற்ற மகனை, அவனை அதிகமா நேசிக்கிற மகனை பலியிடும்படி அவர் சொல்றாரு. உடனே கீழ்ப்படின்னு அடுத்த நாள் காலையிலேயே கழுத, விறகு கட்ட, நெருப்பு, வேலையாட்களோடு கூட மகனை கூட்டி கொண்டு போறார். 3 நாள் பிரயாணமாகி போறார். மோரியா மலை அடிவாரத்தில் அங்கே போய் பலியிட போகும்போது பையன் கேட்குறான், என்னப்பா விறகு கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிப்பொருள் இல்லைன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்கிறான். பார்த்தீங்களா? ஸோ காட் இஸ் த ப்ரொவைடர் என்று விசுவாசிக்கிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவனுக்கு தெரியும், அவனை வெட்டி கொலை செய்து அடுப்பில் போட்டு எரிய வச்சாலும் அவன் ஆராதிக்கிற தேவன் அவன் உயிரோடு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆகினால அவன் போய் பலியிட துணிந்தான்.
அப்போது பிள்ளைய கட்டுறான், கட்டு மேலே படுக்க வைக்கிறான், கத்தி எடுத்து ஓங்குறான் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் வசனத்தை வாசிங்க, 10லேருந்து வாசிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே 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 என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும், நீ அவனை உன் புத்திரன் என்றும், உன் ஏகசுதன் என்றும் பாராமல், குமாரன் என்றும் பாராமல், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், எனக்காக பலியிட துணிந்ததனாலே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிகிறேன், இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? இன்றைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படும். செவி கொடுக்கிறது என்று சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. தேவனுக்கு பயப்படணும். இது செய்யக்கூடாது, இது பாவம், இது விபச்சாரம், தேசித்தனம், இது பொருட்டு, பொய், இது திருட்டு, பித்தலாட்டு, இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக்கொண்டு இது செய்யக்கூடாது. அப்போ தேவ பயம் நமக்கு கிடையாது. 75 வயசுல பிள்ளை இல்லாத வாக்கு தத்துவத்தை வாங்கி கொண்டு 100 வயசுல பிள்ளையை பெற்றுவிட்டு காணிக்கை கொடுன்னு பலி கொடுன்னு சொன்ன உடனே போயிட்டான். அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். எனக்கு செவி கொடுக்குறவன் எவனும், ஹூ எவர் மேபி, யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுடைய வார்த்தைகளை கவனி. யாராக இருக்கணும், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும், ஒரு யூதனாக இருக்கணும், ஒரு கிரேக்கனாக இருக்கணும், ஒன்றும் கிடையாது. ஒரு படித்தவனாக இருக்கணும், பட்டவனாக இருக்கணும், ஒரு பீடி பண்ணவனாக இருக்கணும், ஊழியம் படித்தவனுக்கு தகுதி, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விசுவாசம் இருக்கிறதா, கீழ்ப்படிதல் இருக்கிறதா, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா யோசித்து பாருங்க. ஒரு சின்ன டெஸ்ட்டில் நம்ம ஜெயிக்க முடியலன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ஜெயிக்க போகிறோம் சொல்லுங்க பாருங்க. அப்போ ஆண்டவருக்கு வந்து நாம் எப்படி அவர் பாரு எல்லாம் ஒரே பிள்ளையே பறி கொடுக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி ஆகிடுது அவனுக்கு பாருங்க. ஹீ லூசஸ் எவ்ரிதிங், ஹீ லீவ்ஸ் எவ்ரிதிங். ஆமாம், பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் பாரு. நீ உன் புத்திரன் என்றும் நேசகுமாரன் என்றும் உன் ஏகசோதன் என்று நீ பாராமல் நீ அவன் எனக்கு பலியிட துணிந்ததுனாலே நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று நான் அணிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால பிள்ளையாண்டன் மேலே கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத. பார்த்தீங்களா, காட்டுறார் அவங்க பார், அதை எடுத்துகிட்டு போய் பலி கொடுக்குறாரு. அப்போ கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லிய வழியில் சொல்லிட்டு வந்த ஆபிரகாம் ஆண்டவர் அப்படியே ஒரு ஆட்டை காண்பிக்கிறார், அதை பலியிடும்படியாக கொடுக்குறார். அதுக்கு பிற்பாடு தான் அவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 22ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? இப்போ இந்த சகோதரர் மத்தியிலிருந்து ஒரு சத்தமா வாசிக்க பார்க்கலாம். அதே 18ஆம் வசனம். நில்லுங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, நல்ல கவனிங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில ஆணையிட்டு சொல்லுகிறேன் சொல்றார். ஹல்லேலூயா. தேவன் சத்தியம் பண்றாருங்க. நம்ம பாஷையில சொல்லணும்னா சத்தியமானு சொல்றோம்னா அந்த மாதிரி தான். அவர் ஆணையிடுவதற்கு அவருக்கு மேல ஒரு ஆளே இல்லை. நம்ம என்ன சூரியன் மேல ஆணையிடுவோம், சந்திரன் மேல ஆணையிடுவோம், அப்பா மேல சத்தியமா சொல்றோம், அம்மா மேல சத்தியமா சொல்றோம்னு சொல்லுவோம். கடவுளே எல்லாவற்றுக்கும் மேலானவர். There is no other person or thing above and over and above God. அப்போ அவர் தன் பெயரிலேயே ஆணையிடுகிறார். நானே ஆணையிட்டு சொல்லுகிறேன் பாருங்க. உனக்குள், உன் சந்ததிக்குள், உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் 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 பிள்ளைகளுக்குள், அந்த சந்ததிக்குள் பார்த்தீங்களா, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் உன் சந்ததிக்குள் என்ன ஆசீர்வதிக்கப்படுமா பார்த்தீங்களா? மறுபடியும் வாசிங்க. உன் சந்ததிக்குள், உன் பிள்ளைகள் 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 பிள்ளைகளுக்குள், நல்ல கவனிங்க, அதற்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில், கடவுள் தன் பெயரிலேயே, யெகோவா தேவன் பெயரிலே ஆணையிட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இந்த தேவன் தான் அவனை அழைத்தவர், ஆபிரகாமை அழைத்தவர். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அழைத்தவர் அன்றைக்கு என்ன வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருந்தான், சுருமம் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான், ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? அவனை கூப்பிடுறார்.
12ஆம் அதிகாரத்துல 1-2 வாசிப்போமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். போதும், பாத்தீங்களா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அன்றைக்கு அதிகாரம் கொடுக்கிறார். 12:1-2-3 வாசித்து வருகிற பொழுது பாருங்க, அழைக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னைக்கு அப்படி இதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு உடனே புறப்பட்டு போயிட்டான். அவர் என்ன சொல்றாரு? நான் இன்று உனக்கு சொல்லுகிற தேசத்துக்கு நீ போ, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போகணும். ஆண்டவரே, நான் எங்க போகணும்னு கேட்கவே இல்லை. போகும் இடம் என்னதென்று தெரியாமல் போனான் என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். இங்க 12 அந்த வாக்கு கொடுத்தார் இல்லையா? 15 உடன்படிக்கை பண்றார். வீட்டுல வாசி பாருங்க. 17க்கு போக மறுபடியும் 17:1 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உனக்கும் எனக்கும் நடுவாக ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளான ஜாதியாக பெருக பண்ணுவேன். பாத்தீங்களா? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன்னுடைய பேர் ஆபிராம் கிடையாது, இனியே நீ ஆபிரகாமாய் மாறுகிறார். உன் மனைவி இனி இப்படிப்பட்ட பெயரில் அவர் சாராளாய் மாறுகிறார் என்று சொல்றார். உனக்குள் பூமிக்குள்ள சந்ததியில் ஆசிரியப்படும். வெளியில கூட்டிட்டு வந்து பாரு, வானத்தான பாரு, நட்சத்திரங்கள்லாம் இப்படி நீ பெருகுவாயின்னு சொல்றார். அந்த தேவன் தாங்க இன்றைக்கு நம்ம வாக்கு கொடுக்கிறார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, ஆணோ பெண்ணோ, ஜாதி மத வேறுபாடு இல்லை, யாரா இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்குவாங்க. இதுதான் மிக முக்கியமான வாக்குத்தத்தம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, யெகோவா தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல இயேசுவை வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளுக்கு அவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் தரக்கூடிய ஆசீர்வாதம். நீங்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா? இந்த வாக்குத்தத்த ஆராதனை நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டு செய்கிறோம். வரலாம், நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் வரல. என்ன காரணம்? கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தரை தேடுவதில் குறைவுள்ளவர்கள் மக்களாக இருக்கிறாங்க. அதுக்கு நான் முதலிடம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் பிளானவே இல்லை. கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, வசதியாக எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஏசி ரூம் கொடுத்துருக்காரு, பெரிய ஹால் கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் பொழுதுபோக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை தான் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். கண்டவங்ககிட்டையும் பேசிக்கிட்டு கண்டவங்ககிட்டையும் உரையாடி கொண்டு கண்ட வாக்கத்தை அவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணி வித்தவுட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட், வித்தவுட் கோயிங் டு த சர்ச், வி ஸ்பெண்ட் அவர் டைம் லாவிஷ்லி பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஒன் டே யூ வில் ஹேவ் டு ஃபேஸ் ஆல் தி ட்ரபிள்ஸ். நிச்சயமாய் தேவன் நியாயம் விசாரிப்பாரா? விசாரிக்க மாட்டாங்க. அப்போ நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. நீங்கள் தெரியாமல் இருந்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் யார், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியல, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அஞ்ஞானியாய் வாழ்ந்தீங்க, இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்க, ஒரு ஒழுக்கம் கிடையாது, விபச்சாரம் வேசுதனம் பண்ணீங்க, எல்லாம் ஓகே. ஆண்டவர் யார், இயேசுவை தெரிந்து கொண்டார், இரத்தத்தினாலே கழுவினார். அந்த ஞானத்தின் பாதையை நீங்கள் கற்றுக்கொண்ட பிற்பாடு, ஞானம் என்பது தேவனை பற்றி அறிகிற அறிவு, அந்த ஞானத்தின் பாதையை கற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த பாதையிலே நாம் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கு தான் நாம் சேஃபாக வாழணுங்கிறதுக்கான 3 ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு பாருங்க. எனக்கு பிரியமானவர்களை அதிக நேரம் எடுத்துருக்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். யாராக இருந்தாலும், ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, ஈசாக்காக இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, அவன் யோசேப்பா இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்னாகும் 24ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் சபிக்க வேண்டும் என்று, இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம். அதனால அவன் கூலி வாங்கி கொண்டு வருகிறான். ஆனால் அந்த அதிகாரத்தில் நீங்கள் முழுசும் படித்து பார்த்தீங்கன்னா 9வது வசனம் வரையில் கண்டுபிடிக்க முடியும். அவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் உள்ளத்திலே ஏவுகிறார் பாரு.
அவனை நியமித்தவன், அவனுக்கு வண்டி கொடுத்தவன், வாகனம் கொடுத்தவன், அழைச்சிட்டு வந்தவன், வீட்டை கட்டி கொடுத்தவன், வேலை கொடுத்தவன். அவன் சொன்னால் இந்த ஜனங்களை சபிங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து சபிக்கணுட்டு வந்தவன் சபிக்கவே முடியல. அவன் வாயில சாபமான வார்த்தையே வரல. 3 விதமான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு 1-9 வரையில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா. அதான் முதல் வசனத்திலே சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் என்ன பண்றான், காண்கிறான். பார்த்தீங்களா? அப்போ அவருடைய புத்தியை கர்த்தர் பார்க்கிறார், அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வரார். பாருங்க, இன்றைக்கு நமக்கு விரோதமாக யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தின் மேலே பற்றுள்ளவராக இருக்கிறார். சரிதானே? இப்போ மறுபடியும் 2-3 வாசிக்க பார்க்கலாம் ப்ளீஸ். தேவாவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் ஆசீர்வாதம், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாபை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் அடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க, ஆதியாகமத்துல 12 வாசிச்சீங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பன் சபிப்பன் சொல்ற பாத்தீங்களா? அதுதான் இங்க சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ வந்து யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறோ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். ஆனால் அந்த பாலாக்கு அவரை சபிக்கும்படியாக அவரை அமைத்துக் கொண்டு வருகிறான் பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சொல்றாரு, நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு மாதிரி செவி கொடுத்தோம்னா எத்தனை பேர் நமக்கு விரோதமாக சாபங்களை கொண்டு வந்தாலும் விரோதமாக எழுப்பி நின்றாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக பேச நம்மை ஆசீர்வதிக்கிறவர், இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறத நமக்கு ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். அவன் வாயில சாபம் வரவே இல்லை, ஆசீர்வாதமாக தான் வருது. அவன் சவிக்கணும் தான் நினைக்கிறான். பார்த்தீங்களா? நான் ஒன்றும் சில நேரங்களில் சில செய்திகள் தயார் பண்ணி கொண்டு வருவேன். நான் பேசுகிற பொழுது இங்கே மனசில் ஏற்றிலாம் வருவேன், ரைட். ஆனால் வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் செய்தி கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த வார்த்தைகளை அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருவார். அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் அவர் தான். ஞானத்தின் பாதையில் நாம் போகிற பொழுது ஏனென்றால் கர்த்தருடைய வல்லமையினால. அப்போ நாம சில காரியங்களை சொல்லணும், இந்த குற்றப்படுத்தணும் நினைக்கிற பொழுது கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை மாற்றி கொடுத்துருவார் பாருங்க. அவன் ஆசீர்வதிக்கிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாய் அதே விதமான 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 28-29 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். பாத்தீங்களா? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன் யாக்கோபே என்று மறுபடியும் சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் யாக்கோ பேர் மாற்றி கொடுத்தவர் அவர் தான். ஒருவேளை நம்ம எத்தர்களா ஏமாற்றுக்காரர்களாய் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை மோசமானதாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதை குறித்துலாம் தேவன் பார்க்கறதில்லை. நம்மை அழைத்த பிற்பாடு இன்றைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம், புது பெயரை கொடுக்குறோம். நிறைய பேருக்கு சில பேர் 17 பேரை வேணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு பிற்பாடு ரட்சிக்கிற பொழுது நமக்கு அவருடைய நாமத்தை கொடுக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த நாமத்தை நாம் பெற்றுக்கொண்டு பிற்பாடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற வரிகள் தான் இந்த வரிகள். அப்போது நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் இச்சகம் பேசுவார்கள், ஆனால் காணாமல் போயிடுவாங்க. அவர்களை நாம் மிதிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து வாழ்கிறோமா? காலையில் எழுந்த உடனே வேதத்தை வாசிக்கிறீங்களா? நான் பல முறை உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன், காலையில் எழுந்த உடனே வேதத்தை வாசிக்கிறேன். பலர்கிட்ட சொல்கிறேன்,
குடும்ப ஜெபம் பண்ணுங்க. பலர்கிட்ட சொல்கிறேன், யார் எங்கே வீட்டு ஜெபம் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஒரு 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 ரிப்போர்ட்டுமே கிடையாது, குடும்ப ஜெபம் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட்டே கிடையாது. நான் பல முறை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட டிவியை நான் பார்க்குற பொழுது அவர் இரவு தினம் 9 மணிக்கு ஒவ்வொரு வீடாக சேர்ந்து அந்த குடும்ப ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணுறேன் டிவியில் அவர் போடுகிறாரு பாருங்கள். அவர் போடுகிற பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து பைபிள் படிக்கிறது, அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய பாட்டன் தாத்தா பாட்டி எல்லாரும் உட்காந்து குடும்பமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறது, ஒரு பாடலை பாடுகிறது, அதில் ஒருவர் அல்லது ஜெபிக்கிறது என்பதை பார்க்குறோம். ஒரு குடும்ப ஜெபம் ரொம்ப அதிகமாக வேண்டியது, அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் கூட பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மை கவனிக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். பாருங்கள், நமக்கு வேதனை உண்டாக்க வேண்டும், நமக்கு சாபங்களை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறது கிடையாது. ஆனால் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க விரும்புகிற பொழுது பிசாசு நமக்கு சோதனைகளை கொண்டு வருகிறான். அதுதான் மிக முக்கியம். யோபுனுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு தெளிந்த புத்தகமாக இருக்கிறது. யோபுனுடைய வாழ்க்கையில் யோபுக்கு விரோதமாக தேவனுக்கு முன்பாக சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, என்னுடைய தாசனாக யோபுவை நீ பார்த்தாயன்னு கேட்குறாரு. அப்போ என்னென்னமோ சொல்கிறேன், நீ அவனை அப்படி ஆசீர்வதிச்சிருக்க, எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிற, அவன் சுற்றிலும் மதில் கட்டி வச்சுருக்கிற, பாதுகாப்பாளனாக இருக்கிற, அதனால அவன் உன்னை தேசிக்கிறான், எதை வேணாலும் எடுத்துக்கொண்டே அவன் உயிரை மட்டும் எடுக்கான்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தில் யோபு கடைசி வரையிலும் கர்த்தருக்கு நிலைச்சிருக்கிறான். இப்போ ஆண்டவருக்கு தெரியும், இவர் தானே, இவர் கடைசி வரைக்கும் என் மேலே இருக்க விசுவாசத்தை விட்டு விலக மாட்டார் என்று ஆண்டவருக்கு தெரியும். எவன் பின்னுக்கு போவான்னு ஆண்டவருக்கு தெரியும், எவன் பல்ட்டி அடிப்பான்னு தெரியும், எவன் காட்டி கொடுப்பான்னு தெரியும், யுவதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரியும். அவன் கூட தான் வச்சுருந்தார், அவன்கிட்ட தான் பணப்பையை கொடுத்தார், அவன் கூட தான் இருந்தார் ஆண்டவர். அவன் கூட அவன் காலையும் கழுவுறார், அவனுக்கு அப்பத்தையும் துண்டையும் ரசத்தில் துவைச்சி அவனுக்கு கொடுக்குறாரு. அது சாப்பிட ஒரு பாடு தான் பிசாசு அவன் மேலே ஏறுறான். நீங்கள் நிறைய பேர் கர்த்தருடைய பந்திக்கு வரவங்கள்ட்ட நான் சொல்கிறது அப்படி தான், தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க, பந்தியில் நீங்கள் சேரும்போது சமாதானமாக போங்க, பஞ்சகமாக இருக்காதீங்க, எல்லாம் சொல்கிறது தான். ஆனால் எல்லாத்தையும் மூடிட்டு நாக்க நீட்டி வாங்குற மாதிரி பாரம்பரிய சபையில் எடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் என்ன பார்த்தியோ அழகாக பார்த்தியோன்னு தான் சுற்றிருக்கிறாங்க எல்லோரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காரணம் என்னவென்று சொன்னாங்க, கொஞ்சம் கூட தெய்வ பயமே இருக்கிறதில்ல பாருங்கள். அதனால தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பாருங்க. யாக்கோபா இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் இருந்தாலும் சரி, கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பெயரை மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், புத்திமதி சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறார், உன் சத்துருக்கள் மேலே உனக்கு அதிகாரத்தை செலுத்தும்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன் மேன்மைப்படுத்தும்படி விரும்புகிறார், உன்னை உயர்த்தும்படி விரும்புகிறார். ஆனால் நாம் நேர் வழியில் போய் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை, குறுக்கு வழியில் போய் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதுக்காக நாம் சில ஏஜென்ட்டுகளை கூட நியமிப்போம், அதுக்காக சில தியாகம் கூட பண்ணுவோம், ரசிக்கப்படுவதற்கு முன்பாக செய்யக்கூடிய அந்த வரிகள் மாதிரி காரியங்களோடு செய்வோம். நம்ம we will do all kinds of nonsense things. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் 28, 29 2 வசனங்கள் மட்டும் வாசிக்க பார்க்கலாம். சுகமாய் தங்கி தானியமும் திராட்சரசமும் அவனுடைய பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார் பார்த்தீங்களா? உனக்கு சகாயமும் நான் தான், உனக்கு கேடவும் நான் தான், உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் நான் தான். உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய தலையை அவருடைய உடலை நீ மிதிப்பாய். இதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு பார்த்தீங்களா, எவன் ஒருவன் எனக்கு செவி கொடுக்கிறானோ, அதான் அர்த்தம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 4ஆவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். 5ஆவதாக சங்கீதம் 25 எடுத்து வாசிப்போம். 12, 13, 14 வசனங்களை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை அவனுக்கு போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். பாத்தீங்களா, இன்றைக்கு ஒரு வார்த்தையை செவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தேவனுக்கு நாம் பயப்படுகிறோம்னு அர்த்தம். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, தேவனுக்கு பயப்படுகிறோம். ஸோ கர்த்தருக்கு பயந்தவன் யார்? கர்த்தருக்கு பயங்கிற மனுஷன்லாம் எப்படிப்பட்ட ஆசை? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனே எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, ஆஸ்தியை கொண்டு வருகிறது, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது, ரட்சிப்பை கொண்டு வருகிறது, பாதுகாப்பை கொண்டு வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்று நாம் தெரிந்து கொண்ட பிற்பாடு அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்தோம் என்று சொன்னார், கடல்களை கீழ்ப்படியாமல் இருந்தோம் என்று சொன்னால்
நாமே நமக்கு தேவையான உபத்திரங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் நாம் வருஷித்துக் கொள்கிறோம். மாறாக அவனுடைய வார்த்தைப்படி நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்ம இப்படி ஆசீர்வதிக்கிறார். இந்த சங்கீதம் 25 12 13 14 வசனங்களை அங்கிருந்து ஒருத்தர் வாசிங்க சத்தமா கேளுங்க, நல்லா கேளுங்க, நிறுத்தி வாசிங்க, நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி. நான் அப்புறம் அவனுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், அவருடைய வழியை போதிக்கிறார். அப்புறம் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். என்னென்ன தங்குது பாத்தீங்களா? அப்புறம் அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அவனுடைய சந்ததி, மறுபடியும் பாருங்க பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் சொல்றேன். இங்க வந்திருக்கிற 30 பேர் 35 பேர் தான் வந்திருக்கிறீங்க. உங்கள் சந்ததியை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த எல்லா வசனத்திலையும். பாத்தீங்களா சந்ததி வந்துச்சா? ஒவ்வொரு வசனத்தையும் சந்ததி வந்துச்சா? உங்கள் சந்ததி, உங்கள் சந்ததிக்குள், இப்படிதான் சொல்லிக்கொண்டே இருக்கார் பாருங்க. அப்போ கர்த்தர் சந்ததியை பெருக பண்றார். ஒரு சந்ததி இருக்கிறது, அது தேவனை தொழுது கொள்ளும். அதுக்கு பிற்பாடு அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளை இப்படி சந்ததி சந்ததியாக தேவனை தொழுது கொள்ளுவார். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே வருகிறது பாருங்க. இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று வெளிப்படுத்தின தேவன் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அங்கங்கே அடிக்கிறார். சகையை பார்க்குறார், இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானே. அந்த கூனியை 18 வருஷம் கூனியை பாரு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தை தானே. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாமிக்கு நல்ல பின் பாயிண்ட் பண்றாரு. பார்த்தீங்களா? அதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க, அதை மீறவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து இன்றைக்கு கூட காலையில் ஒரு போதகர் பேசுறதை நான் கேட்டேன். வாக்குத்தத்தம் எடுக்கிறாங்க, எல்லாம் பொய் சொல்றாங்க போதகர் தான். நான் ஒரு காரியத்தை மட்டும் கேட்கிறேன், நான் பைபிள் இல்லை, இந்த வசனம் பைபிள் இல்லையா? எனக்கு செவி கொடுக்கணும் எவனோ விக்கிரமன்றி வாசம் பண்ணி பயப்படாமல், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருக்கிற வசனம் இங்க இருக்கா? நான் போய் பேசுறேனா? இன்றைக்கு நிறைய அறிவாளிகள் இப்படிதான் கிளம்பி இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஜனங்களை இந்த பக்கம் வாழ விட மாட்டேங்கிறாங்க, இந்த பக்கம் வாழ விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஊழியர்களை குறை சொல்லி இந்த ஊழியர் குறை சொல்லிருக்கிறாங்க. பைபிளை படிங்கன்னு சொல்றோம். அதனால தான் நான் நம்முடைய சபைக்கு பேர் வைக்கும்போது ஜெருசலேம் சுவிசேஷ சபைன்னு வச்சேன். இல்லைன்னா வேற ஏதாவது வச்சிருப்பேன். ஆசீர்வாத சபை, அடுக்கு சபை, மையமி சபை, ஓசனா சபை, இல்லையே சபைன்னு வச்சிருப்பேன். ஆனால் சுவிசேஷ சபை என்று வச்சிருக்க வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். அது பொய் கிடையாது. தேவன் பொய் உரையாத தேவன். அந்த வசனத்தை தான் நான் சொல்றேன். சரிதானே? நான் ஒன்றும் குறி ஜோசியம் மாதிரி சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு மாதத்திற்காவது ஒரு வசனத்தை நாம் தியானிப்பதற்கு நம்ம கொடுத்து வைத்திருக்கிறது. இதை சொல்ற அறிவாளிகள்லாம் தினம் தினம் பைபிள் படிக்கிறாங்கன்னு பார்த்தா படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பூஜை எடுக்கிறவங்களாம் படிக்க மாட்டாங்க. பாருங்க, ஒரு பெரிய பிரபலியமான பாடகரை குறித்து ஒரு வீடியோ பார்த்து 2 நாளைக்கு முன்னாடி. அப்புறம் எப்படியோ பேசுறாரு பாருங்களேன், என்னென்னமோ சொல்றாரு. என்னென்ன ஆவியில் நிறைந்து பேசுகிறவர்களுடைய காரியமே அங்கே இல்லை. ஆனால் அதற்கு தான் ஒரு பெரும் கூட்டமே போகிறது. நகை அவுத்து போடுறான், கம்மல் அவுத்து போடுறான், வாட்ச் அவுத்து போடுறான், செருப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு அவன் அவனை பற்றி குறை சொல்றாங்க மறுபடியும். பாருங்க, என்ன நீங்க ஏன் why you are so foolish? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாய்மாலமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். ஆடம்பரம், ஆடுறது, பாடுறது, குதிக்கிறது, இந்த மூளைக்கு ஓடுறது, இந்த மூளைக்கு ஓடுறது, இப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த நாள் இல்லை, வசனத்தை படி. நான் அமைதியாக படித்து சொல்கிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான்னு சொல்லி வசனத்தில் எடுத்துருக்கிறேன். ஆதியாகமம் 22 18, எண்ணாகம் 24 1, உபாகம் 33 28 29, சங்கீதம் 25 12 14. ஏதாவது தவறாக சொன்னேன்னா? எல்லா இடத்துலையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும். அவன் உயர்வான், மேன்மைப்படுவான். அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். அந்த சந்ததிக்குள் பூமியிலோட சகதாயம் ஆசீர்வதிக்கப்படும். அதோடு மாத்திரமில்லாமல் சத்துருக்களுடைய கால்களை தலையை மிதிப்பான். இப்படிலாம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனுக்கு தான். மீதி பேர்லாம் கொடுக்கல. அந்த வார்த்தையை யாராவது ஒருத்தவங்க ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொன்னா தானே அதை புரிந்து கொள்ள முடியும். நீங்க சொல்லுங்க. எனக்கு நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் பைபிள்ல இருக்குது பிரதர், ஆனால் எங்களுக்கு எங்கே இருக்குன்னு எங்களால் இவ்வளோ சில காரியங்கள்லாம் தெரிஞ்சிக்க முடியறதில்ல. நீங்கள் சொல்லும் போது நாங்கள் பார்க்குறோம், இவ்வளோ ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியுது. நீங்கள் அதை எடுத்து சொல்லும்போது எங்களுக்கு ஆசீர்வாதம் மாதிரி வேறு ஒன்றுமே கிடையாது. நான் என்ன உங்கள் வீட்டில் இருக்க காளை மாட்டையை கேட்டேன், பசு மாட்டையை கேட்டேன். நான் பசியாக இருந்தால் உங்ககிட்ட கேட்டிருப்பேன். எனக்கு நீங்கள் சோறு படைக்க வேணாம், எனக்கு பூஜை பண்ண வேணாம்னு சொல்கிறார் ஆண்டவர். சங்கீதம் 50 வாசிப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்க காளை மாட்டையை கேட்டேன், எருவ மாட்டையை, பசு மாட்டையை கேட்டேன், எனக்கு சாப்பாடை கேட்டேன், எனக்கு படைங்க நான் சொன்னேன் இல்லை. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பார்த்தீங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்குறேன். ஆபத்தில் உன்னோடு கொடுத்து நான் தப்பு வைக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரை தேட சொல்றாரு. கர்த்தரை தேடுங்கள், அப்ப பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் அதுதான் சொல்றாரு. வேற ஒன்றும் சொல்லவே இல்லை அவர். ஆனா அந்த வார்த்தையை எடுத்து சொல்றதுக்கு யார் ஆள் இருக்கிறா? 50ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனம் நினைக்கிற வாசிக்க பார்க்கலாம். 15 ஒரு வசனம் வரும்.
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை நீ மகிமைப்படுத்துவாய். என்னை மகிமைப்படுத்துவாய். பாத்தீங்களா? இப்படிதான் வசனத்தை நம்ம எடுத்து சொல்லணும். பார்ப்போம் எல்லா மக்களும் எல்லாத்தையும் படிக்கிறது இல்லை. 365 நாள் பைபிளை படிக்கிறதுக்கு நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்குறோம். ஆனால் எல்லாரும் அதை செய்யறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், காலையில் ஒன்று அதிகாரம், சாயந்தரம் ஒரு அதிகாரம், அது கூட செய்ய தயாராக இல்லை. ஆனால் இந்த அதிகாரமாக மொத்தமாக படிக்கிற பொழுது அதை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு வசனத்தில் வாசிக்கிற பொழுது அந்த முந்தின வசனத்தையும் பிந்தின வசனத்தையும் வாசிச்சா ஓரளவுக்கு கான்டாக்ட் புரிஞ்சு கொள்வீங்க. ஒரு அதிகாரத்தை வாசிக்கிற போது முந்தின அதிகாரத்தையும் பிந்தின அதிகாரத்தையும் வாசிச்சா தான் அது முழு கான்டாக்டையும் புரிந்து கொள்ள முடியும். அதோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு வசனம் கூட ஜோடி இல்லாமல் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, புதிய ஏற்பாடு ஜோடி இருக்குது, ஜோடி புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஜோடி இருக்குது, ஒன்றோடு ஒன்று இருக்கிறது. ஒன்று நிழல் என்றால் இன்னும் நிஜமா இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. ஆமென்றும் ஆமென்னும் இருக்குது. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் நடக்கும். அது விசுவாசத்தில் நடந்தது தான் இந்த செய்யணும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 23 26 வசனங்களை. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். இஸ்ரவேல் 33 25 வெயிட் பண்ற வர கடைசியா வாசிப்போம். 3ஆம் அதிகாரத்துல. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. எப்பொழுது? முன்னாடி போங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. எவைகள்? இன்னும் முன்னாடி போங்க. அவைகள் என் வார்த்தைகள். என்னுடைய ஆலோசனையை கேள், நான் சொல்றதை கேள், எனக்கு செவி கொடு, காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனா இருக்குது, கழுத்து இருக்கு, அலங்காரமா இருக்கு. வசனம் பாருங்க. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நெக்லஸ், மாடுற மாடல், அந்த மாடல், அந்த நெக்லஸ்க்குள்ள ஒரு நெக்லஸ், அதுக்கு மேல ஒரு நிறைய பேர் நான் பாக்குறேன். குறைஞ்சது 3 செயின் போட்டால் தான் வெளியில் வராங்க. இல்லைன்னா கல்யாணத்துக்கு காட்சிகளும் போக முடியல. போனால் கஷ்டமாயிட்டாங்க. உனக்கு ஒரு சின்னதை ஒன்று மேலே போட்டு கழுத்தோட ஒட்டி அதுக்கு கீழே கொஞ்சம் இறக்கின்னு ஒன்று போட்டு அது கீழே கொஞ்சம் இறக்கி போட்டு அதுக்கு மேலே தான் அது வடம் மாதிரி கொண்டு போட்டுக்குவோம். ஆண்டவர் சொல்றாரு, எது கழுத்துக்கு அலங்காரம் சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆமாம், அந்த வார்த்தைகள் தான். அதுதான் உனக்கு ஜீவன், அதான் உனக்கு உயிர். உயிரே அதான். எனக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் வந்து சாதாரண சத்தியம் நினைக்காதீங்க. அவைகள் அவ ஜீவனும் அப்படியே இப்படி இருக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை அணிந்துகொள், அதன்படி செய். அப்பொழுது நீ எப்படி இருப்ப? பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுதுதான் நீ பயமின்றி இருப்பாய். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் தான் விக்கிரமின்றி பாசம் பண்ணி பயப்படாமல் இருப்பான். பயமின்றி இருப்ப உன் கால் இடராது. உன்னை காக்கிறவர் நான் உன்னை கைவிட மாட்டேன். நல்ல வசனத்தை பாருங்க. உன் கால் இடராது. நல்ல 91 சங்கீதத்தை வாசிப்பாரு, 120 சங்கீதத்தை வாசிப்பாரு. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்க முடியும், உனக்காக தூதர்களுக்கு கட்டளை இடுவேன். பார்த்தீங்களா? உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்குவார். பார்த்தீங்களா? இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குகிறதை தூங்குறதில்லை. கர்த்தர் உன்னை காப்பார். கர்த்தர் வலப்பக்கம் நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாக நேரம் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விலை காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். நீ பயமின்றி வாழ்வாய், நீ அமைதலாய் இருப்பாய், எல்லாவற்றுக்கும் மேலாக நீ பயமின்றி நடப்பாய். அடுத்தது 24 வாசிங்க. படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமா இருக்கும். பாருங்க, இன்னைக்கு நம்ம படுத்தாதான் எல்லா காட்சிகளும் நமக்கு வருகிறது பாருங்க. ஏனென்றால் நாம் நாள் முழுக்க கர்த்தரை தேட மாட்டோம். படுக்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஓட்டுற மாதிரி நம்ம உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? படுப்போம். படுத்த பிற்பாடு தான் பிசாசு பயத்தை கொண்டு வருவோம். அன்னைக்கு அப்படி நடந்துச்ச, இன்னைக்கு இப்படி நடந்துச்ச, நீ இப்படி செஞ்சிய, அந்த வீட்டில் இப்போ கேள்விப்பட்டியா போகும்போது கீழே வந்து அடிபட்டாங்களே, இந்த வீட்டில் கேள்விப்பட்டியா நல்லா இருந்துக்கிட்டு தான் திடீர்னு செத்து போயிட்டாங்களே. இந்த காட்சிகள் எல்லாம் உனக்கு கொண்டு வந்து அது பயப்படுத்துவோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளே இருந்தா, நீ அதன்படி நடந்தா நீ பயப்படாதிருப்பாய். பார்த்தீங்களா? உன்னுடைய நித்திரை என்னவா இருக்கும்? இன்பமா இருக்கும். எந்த பயமும் உனக்கு வராது.
ஸோ பயம் வருகிறதுன்னு சொன்னால் நம்முடைய பாதையிலே ஏதோ கோளாறு இருக்கிறது. ஆண்டவரை பற்றுகிற விசுவாசத்திலே ஒரு கோளாறு இருக்கிறது. அதில் நம்மகிட்ட உண்மை இல்லை, உத்தவமும் இல்லை. அதனால தான் நமக்கு இப்படிப்பட்ட பயங்கள் வருது. இது பிசாசு கொடுக்குறான். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை பார்த்தீங்கன்னா 365 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம், அஞ்சிடா அஞ்சாதே, நான் உன்னோடு பயப்படாம நோடுகிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். 365 டைம்ஸ். ஒரு வருஷத்துக்கு 300 வருஷம் முழுவதும் பயப்பட மாட்டேன், பயப்படாதே பயப்படாதேங்கிறார். அப்போ பிசாசு பயப்படுங்கிறான், பயத்தை கொண்டு வருகிறான். அதனால தான் நித்திர இன்பமாக இருக்கும், ஆனால் இல்லை என்று சொன்னார் சடிதியான தீவிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பு வருகிற பொழுது நீ அஞ்ச வேண்டாம். இதெல்லாம் பிசாசு கொண்டு வருவான், சோதனைகளை கொண்டு வருவான். படத்திற்கும்போது தூக்கி போடுற மாதிரி இருக்கு, சில பேருக்குலாம் குதிக்கிற மாதிரி இருக்கும், பள்ளத்தில் விழுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பயத்தினால வரக்கூடிய காரியங்கள். இப்போ நரம்பு தளர்ச்சியுமா ஏதாவது அது ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பார். ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் நமக்கு உண்டு பாருங்க. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தா அவர் உங்களை காப்பார். அவருடைய வார்த்தைப்படி நடந்தால் அவர் உங்களை விக்கிரமின்றி வாசம் பண்ண உங்களுக்கு சுகமான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தா நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்கள். அவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதற்கும் பயப்படாமல் நல்ல முறையில் இன்பமான ஒரு உறக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை, எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. மாறாக கர்த்தரே உன் நம்பிக்கையாக இருப்பார், அவர் உன் கால் சிக்கிக்கூடாது அப்படி உன்னை காப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வாக்கு பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நான் சிறு வயது முதல் கொண்டே எனக்கு சில கண்களிலே பார்வை கோளாறு இருந்து கொண்டிருந்தது நல்லா தெரியும். என்னுடைய காலத்தில் நான் பார்த்தேன், பல இடங்களில் போகும்பொழுது மேடு பழம் தெரியாமல் கீழ் விழுவேன், அடிபடுவேன், கை காயமாகும், எல்லாம் நடக்கும் பாருங்கள். அது புதுசாக இடத்துக்கு போகிற பொழுதெல்லாம் பயங்கரமான ஆபத்துகளை சந்திச்சிருக்கிறேன். ஆனால் அதனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளவே இல்லை. பாண்டிச்சேரிக்கு வந்த பிற்பாடு தான் நாங்கள் அப்புறமும் அதே மாதிரி தான் இருந்துருந்தேன். ஒரு தடவை போகிறப்ப சொன்னார், உங்களுக்கு இப்படிப்பட்ட வியாதி. நான் சென்னை பட்டத்தை போய் பார்க்கிறப்போ இப்படிப்பட்டதான் காரியம். ஆண்டவர் சொன்னார், வாக்கு கொடுத்தார், முன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், கண்மணியை போல என்னை காத்திரணும். 2 வசனங்களை எனக்கு கொடுத்தார். சங்கீதத்திலிருந்து ஒரு வசனம், சகரியா புத்தகம் ஒரு வசனம், முன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இன்றைய வரையில் ஏறக்குறைய 38 வருஷமாக நான் பார்க்கிறேன், படிக்கிறேன். எனக்கு அதுதான் டாக்டர்கிட்ட போகும்போதுலாம், இன்னும் நீங்கள் படிக்கிறீங்களா, இன்னும் நீங்கள் நடக்கிறீங்களா, இன்னும் நீங்கள் போகிறீங்களா? அவன் கேட்குறான், டாக்டர், கண் டாக்டர். நான் யாரையும் குறை சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களாம் இப்படி தான் மருத்துவம், இதுதான் உலகம், இதுதான் இயற்கைங்கிறான். நம்ம ஆராதிக்கிறதுன்னு சொல்கிறாரு, நீ வேண்டிக் கொள்வதற்கு கேட்பதற்கு அதிகமாக அவனுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் பாரு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் உனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பேன். நீ என்ன பண்ணணும்? என்னை மகிமைப்படுத்தணும். அதற்கு தான் இந்த தேவாலயத்தை கட்டி வைத்துக்கிட்டு தடுமாறி நாங்கள் இந்த ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறோம். கடைசி மூச்சு வரையிலே கர்த்தருக்காக ஓடுவோம். தடிக்கு கீழே ஒன்று சாகிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்காக மாத்திரம்தான் ஓடுவோம், வேறு யாருக்கும் ஓட போகிறதில்லை. கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்வு அதுதான், சுகமும் அதுதான், பலமும் அதுதான், கிருபையும் அதுதான், அந்த ஞானமும் அதுதான். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். யாராக வேணாலும் இருக்கலாம். நான் உங்களை மதம் மாற சொல்கிறது கிடையாது, எதுவும் சொல்கிறது கிடையாது. மனம் மாற மட்டும்தான் சொல்கிறேன். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், உள்ளதில் விசுவாசிங்க, நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவ்வளோதான். ஏனென்றால் உங்களுடைய உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் உடுத்துறதை பார்க்கல, நீங்கள் நடக்கிறத பார்க்கல, ஆனால் உங்கள் உள்ளத்தில் கடவுள் பயம் இருக்கிறதா? எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து செய்கிறீர்களா? அதுதான் பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்கிற பொழுது பார்த்தீங்களா, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். நீ வாழும் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அதே நேரத்தில் சந்ததியாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதோடு மாத்திரமல்ல, ஒரு சந்ததிக்குள் பூமியில் உள்ள மற்ற ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் முதல் நாள் எங்களை ஆலயத்திலே கொண்டு வந்து உங்களுடைய பாதத்திலே அமர்த்தி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் உள்ளத்தில் வைத்து தியானித்து அசை போட்டு சொந்தமாக்கி விசுவாசித்து அதன்படி நாங்கள் நடந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயமின்றி வாழவும், விக்கிரமின்றி வாழவும், அமைதியாய் வாழவும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. வாழும் நாளெல்லாம் கர்த்தருடைய சமூகங்கள் முன்பாக சென்று எங்களை காக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்னும் பின்னும் வலப்புறம் இடப்புறம் வேலை எடுத்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே.
ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.